ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆத்தர்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆத்தர்ஸ் இருக்காங்க, போயட்ஸ் இருக்காங்க, நாவலிஸ்ட் இருக்காங்க, ட்ராமட்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ யாரை பற்றி நம்ம படித்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அவங்களோட ஸ்பெஷல் டைட்டில் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஷேக்ஸ்பியர்னு எடுத்துட்டோன்னா பாட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஆத்தரை பற்றி படிக்கிறோம் அப்படின்னாலே, ஒரு ஒர்க்கை பற்றி படிக்கிறோம் அப்படின்னாலே, அந்த ஆத்தர் யார், அவருக்கு கொடுத்துருக்க ஸ்பெஷல் டைட்டில் என்ன அப்படின்றது தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற விஷயமா இருக்கும். ஏன்னா மேபி அந்த மாதிரி கேட்டு கூட நம்மளை வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு வீடியோ கூட வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேமஸ் ரைட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நாட் ஒன்லி இன் இங்கிலாந்து, ஆல்சோ ஃபியூ அமெரிக்கன் ரைட்டர்ஸ் அண்ட் இந்தியன் ரைட்டர்ஸுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை தாண்டியுமே நிறைய வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் டைட்டில்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துட்டு ஸ்பெஷல் டைட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டியுமே இருக்க ஸ்பெஷல் டைட்டில் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை இல்லாமல் எடுத்தும் இன்னொரு வீடியோ மாதிரி பண்ணலாம், இல்லை இதை பார்க்குறவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இல்லது த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு யாரை சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்சது, ஈஸியானது. இட் இஸ் ஜெஃப்ரி சாசர். நெக்ஸ்ட் ஒன், the father of English language or the morning star of the Renaissance அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, it is also ஜெஃப்ரி சாசர். ஸோ the morning star of Renaissance அப்படின்றது வந்து ஹட்சன் வந்து அவரோட புக்கில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட், the first national poet, அதுவுமே வந்து நம்ம சாசரை தான் வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், the father of English history. ஸோ ஹிஸ்ட்ரிக்கு யார் ஃபாதர் அப்படின்னு சொன்னோன்னா வெனிரபிள் பேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாசர் பீரியடுக்கு முன்னாடியே இவங்களோட ஒர்க்ஸில் வந்துடும். ஸோ அது எந்த இயர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட், த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ், அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆல்ஃப்ரட் த கிரேட். நெக்ஸ்ட், த ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி, இட் இஸ் அகிலஸ். ஸோ இது வந்து நாட் ஓன்லி இன் இங்கிலாந்து, ட்ராஜடி யார் க்ரியேட் பண்ணாது, நிறையா எழுதியிருக்கிறது, ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலஸ். ஸோ அதனால் அவர் த ஃபாதர் ஆஃப் ட்ராஜடின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடி ரைட்டர், இட் இஸ் நிக்கோலஸ் உடால். ஸோ இவரோட ஒர்க் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி வந்து கார்படக். ஸோ ஃபஸ்ட் இங்கிலீஷ் காமெடி என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதில் வந்து 2 இது இருக்கும். ஒன்று காமெடி ரிட்டன் இன் ப்ரோஸ் ஒன்று இருக்கும், காமெடி ரிட்டன் இன் வேர்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அது ரெண்டுமே தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த போயட்ஸ் போயட். ஸோ யாரை வந்து த போயட்ஸ் போயட்டுன்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்பென்சர். ஸோ ஸ்பென்சர் யார் அப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ல்ஸ் லேம்ப் வந்து அவரை போயட்ஸ் போயட் அப்படின்னு கூப்பிட்றாரு. நெக்ஸ்ட், த சைல்ட் ஆஃப் ரினைசன்ஸ். ஸோ ரினைசன்ஸோட மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ் வந்து சாசர். த சைல்ட் ஆஃப் ரினைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஸ்பென்சர். த பிரிட்ஜ் பிட்வீன் ரினைசன்ஸ் அண்ட் ரெஃபர்மேஷன், அதுவும் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஸ்பென்சர். நெக்ஸ்ட், த ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனில் தான். அப்போ வந்துட்டு வில்லியம் கேக்ஸ்டன் வந்து அந்த லீடர், அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் க்ரியேட் பண்ணவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பார். அதுக்கப்புறமா தான் 1476 வந்துட்டு இங்கே வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் இங்கிலாண்டில். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்டிங்கோட ப்ரெஸ்ஸோட ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டன்பர்க். இவர் வந்து ஒரு ஜெர்மன் இன்வென்டர் அண்ட் கிராஃப்ட்மேன். இவருக்கு கீழே தான் வந்து நம்ம வில்லியம் கேக்ஸ்டன் வந்து இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரெஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அந்த கட்டன்பர்க்கோட அசிஸ்டண்ட் வந்து இட் இஸ் வில்லியம் கேக்ஸ்டன். நெக்ஸ்ட், த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே. ஸோ இட் இஸ் ஃப்ரான்சிஸ் பேக்கன். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எஸ்ஸேஸ்னாலே ஃபேமஸான பர்சன் வந்து பேக்கன். ஸோ ஃபாதர் ஆஃப் எஸ்ஸேஸ், வெறும்னே ஃபாதர் ஆஃப் எஸ்ஸேஸ் அப்படின்னு சொன்னோன்னா அது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அவரோட ஒர்க்லேருந்து தான் நம்ம இந்த வேர்டு எஸ்ஸே அப்படின்றதே வந்து நம்ம எடுத்தோம். ஸோ அது யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட், த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஏஜ் ஆஃப் சாசரை பார்க்குறப்பே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ இட் இஸ்
ஜான் வைக்லிஃப். ஸோ வைக்லிஃப்க்கு கீழே வந்து வைக்லிஃப் தான் வந்து பைபிள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெர்னாகுலர் லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தார். ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ் தான் இருந்தது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏஜ் ஆஃப் சாசரில் பார்த்துருக்கோம். ஸோ இவருக்கு கீழே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இவருக்கு கீழே பைபிள் ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாட் ஆஃப் ஹெவன், தி பாட் அப்படின்னு யாரை கூப்பிட்றோம்? இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். இட் இஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட் த நேஷ்னல் போயட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் இல்லையா த ப்ளோமேன் போயட் யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் பர்ன்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நேஷ்னல் போயட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். இதே மாதிரி நேஷ்னல் போயட் ஆஃப் இந்தியா இருக்காங்க, நேஷ்னல் போயட் ஆஃப் அமெரிக்கா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர், அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா வால்ட் விட்மன். இந்த மாதிரி நிறைய பேர்ஸ்லாம் வந்து அவங்கவுங்க அந்தந்த கண்ட்ரியில் வந்து நிறைய க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து நேஷ்னல் போயட் ஆஃப் ஸ்காட்லாண்ட், நேஷ்னல் போயட் ஆஃப் இங்கிலாந்து, நேஷ்னல் போயட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேமை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அது வந்து பார்த்திங்கன்னா ஜான் ட்ரைடன். ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரைடனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிட்னி ஒருத்தர் மட்டும்தான் வந்து எழுதியிருந்தார். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்ளை மாதிரி எழுதியிருப்பார், கிரிட்டிசிசம் மாதிரி எழுதியிருக்க மாட்டார். பட் ட்ரைடன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கில் வந்துட்டு அவரோட எல்லா ஒர்க்லேயுமே வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபேஸ் மாதிரி ஆட் பண்ணியிருப்பார். அந்த ஒர்க்கு என்ன அந்த மாதிரி கொடுத்துருப்பாரு. அது இல்லாமல் நிறைய பேரை பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். அவரோட எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் பொயசியில் வந்து சார்சர், ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சன் இவங்க எல்லாத்த பற்றியுமே வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட் எபிக் போயட், த கிரேட் மாஸ்டர் ஆஃப் வேர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஜான் மில்டன். லேடி ஆஃப் கிறிஸ்ட் காலேஜ், பாயிண்ட் ஆஃப் த டெவில்ஸ் பார்ட்டி. ஸோ கிறிஸ்ட் காலேஜில் லேடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா மில்டன் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய முடியெலாம் வச்சுருப்பார் அந்த சமயத்தில். ஸோ அதனால் அவரோட வாய்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதாக இருக்கும். அதனால் லேடி ஆஃப் கிறிஸ்ட் காலேஜ்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் த டெவில்ஸ் பார்ட்டி அப்படின்றத வந்து மில்டனை வந்து சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பிளேக். ஸோ மில்டனை பற்றின கொஷின்ஸ் பார்க்கும்போதும் நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதை இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த கிராண்ட் ஸ்டைல், த பிளைண்ட் போயட் ஆஃப் இங்கிலாண்ட். ஸோ பிளைண்ட் போயட் ஆஃப் இங்கிலாண்ட் அப்படின்றது தான் நம்ம வந்து ஜான் மில்டனை சொல்லணும். இதை வெறுமே த பிளைண்ட் போயட் அப்படின்னாங்கன்னா இட் இஸ் ஹோமர். ஏன்னா ஹோமருமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏஜ் ஆக வந்து பிளைண்ட் ஆகிட்டார். நெக்ஸ்ட் மார்க் ஹீரோயிக் போயட், த விக்டு வாஸ்ப் ஆஃப் ட்விக்கன்ஹாம் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா மார்க் ஹீரோயிக் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு, அலெக்சாண்டர் போப். ஸோ அவர் எழுதின த ரேப் ஆஃப் த லாக் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸான மார்க் ஹீரோயிக் எபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை வந்து த விக்டு வாஸ்ப் ஆஃப் ட்விக்கன்ஹாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வாஸ்ப் எப்படி கொட்டிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி அவர் அவரோட சட்டையர் மூலயமா எல்லாத்தையும் வந்து ரொம்ப தேல் கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டே இருப்பார் அப்படின்றதுனால இந்த நேம் வந்து வந்தது போக்கு. நெக்ஸ்ட் த ஹை ப்ரீஸ்ட் ஆஃப் நேச்சர். ஸோ இதை வந்து அர்னால்டு தான் வந்து ஒரு பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. அது யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். த வர்ஷிப்பர் ஆஃப் நேச்சர். ஸோ நேச்சர் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் நேச்சர் போயட்னு நம்ம யாரும் சொல்லுவோம். இட் இஸ் நன் அதர் தென் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். நெக்ஸ்ட் த லேக் poet ஆஃப் சைல்ட்ஹுட். ஸோ poet ஆஃப் சைல்ட்ஹுட் அப்படின்றது ஓட் ஆஃப் இன்டிமேஷன் அண்ட் இம்மார்டாலிட்டி அப்படின்ற ஒரு போம் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த போமோட எக்ஸ்ப்ளனேஷனும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். நெக்ஸ்ட் த போயட் ஆஃப் சூப்பர் நேச்சுரலிசம். ஸோ நம்ம ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ்லேயே பார்த்தோம்னா அது பயோகிராஃபி லிட்ரரியாலையுமே சொல்லியிருப்பாரு நம்ம கால்ரிட்ஜ் வந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து நேச்சர் எடுத்துக்கிட்டாரு, நான் சூப்பர் நேச்சுரலிசம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ த போயட் ஆஃப் சூப்பர் நேச்சுரலிசம் அண்ட் ஓபியம் ஈட்டர். ஓபியம்ன்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரக். அது நிறையா குடிச்சிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சாம்வேல் டெய்லர் கால்ரிட்ஜ். த ரிபல் போயட். ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் ஷெல்லி இதில் வந்து அவர் ரெவல்யூஷனரி போயட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் கூடவே இருந்த அவர் கூடவே மீன்ஸ் அந்த ஏஜ்லேயே இருந்த ஒரு பர்சன் இட் இஸ் லார்ட் பைரன். அண்ட் பைரனும் ஷெல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் த ரெவல்யூஷனரி போயட் இட் இஸ் ஷெல்லி. நெக்ஸ்ட் poet ஆஃப் ஹோப் அண்ட்
ரீஜெனரேஷன் இல்லையே போயட் ஆஃப் பியூட்டி அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கீட்ஸ். அவர் கொஞ்சம் நாள் தான் இருந்தாலுமே அந்த பீரியடில் வந்து நிறைய போம்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் நேச்சரோ அந்த அந்த பியூட்டியை பற்றி நிறைய இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவரை மாதிரி யாராலையுமே ஒரு நைட்டிங்கேலோ அந்த மாதிரி நேச்சர் ஒரு நேச்சரை வந்து பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருக்காரு. த மிஸ்டிக் poet, இட் இஸ் வில்லியம் பிளேக். த சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ், சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற 2 கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ் வந்து மேஜரான ஒர்க் வருது. இதை தாண்டி நிறைய எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னசென்ஸ் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாருன்னா அதை வந்து நம்ம ஒரு ரெவல்யூஷன் கூட இயர் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது எந்த இயர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த விக்டோரியன் எரா. ஸோ விக்டோரியன் ஏராவில் நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாலுமே இவரை தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் போய்ட் அப்படின்ற மாதிரி பர்சன் அப்படின்ற மாதிரி ஹட்சனுமே சொல்லியிருப்பார். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஆல்ஃப்ரெட் டென்னிசன். அதனால தான் வந்து அந்த ஏஜுமே வந்து நம்ம ஏஜ் ஆஃப் டென்னிசன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் வச்சு சொல்கிறது கிடையாது. மாடர்ன் பீரியட், போஸ்ட் மாடர்ன் பீரியட் அந்த மாதிரி தான் சொல்கிறோம். ஸோ விக்டோரியன் ஏரா வரைக்கும் தான் நம்ம வந்து ஒரு ரைட்டரோட நேமை வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட், த கிரேட்டஸ்ட் மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட், த ஐகோனோக்ளாஸ்ட். யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜிபி ஷா. ஸோ ஐகோனோக்ளாஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு சொசைட்டிலேருந்து மாறுபட்டு ரெகுலராக வந்துட்டுருக்கிறது வந்து ஒரு இது வந்து மாறுபட்டு சொல்கிறது வந்து நம்ம அந்த நேம் சொல்லுவோம். ஸோ இவரோட ஒர்க்ஸ் நிறைய பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட், த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சானட். ஸோ இங்கிலீஷ் சானட்டை வந்து நார்மலாக வந்து சொன்னவர் வந்து பெட்ராக்கியன் சானட் நமக்கு தெரியும். அதுலேருந்து கொஞ்சம் மாதிரி இங்கிலீஷ்க்கு சானட்டை கொண்டு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வியாட். ஸோ அவருக்கு வியாட் தான் வந்து சானட்டு அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் இங்கிலாண்டில். பட் அந்த இங்கிலீஷ் சானட் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரைம் ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா. இங்கிலீஷ் சானட்டுன்னு சொல்லலாம், ஷேக்ஸ்பியரியன் சானட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு ரைம் ஸ்கீமை கொடுத்தது யார் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அவர் வந்து வியாட் கூடயே தான் நம்ம சொல்லுவோம் அவரோட பேரை. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோவுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட், கிரிட்டிக் யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹாஸ்லிட். நெக்ஸ்ட், முல்க்ராஜ் ஆனந்த் ஆஃப் அமெரிக்கா. அப்படி யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் மில்லர். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா முல்க்ராஜ் ஆனந்த் அப்படின்றது வந்து நம்ம ஒரு இந்தியன் ரைட்டர். ஸோ யூஎஸில் இருக்க ஒரு ரைட்டர் வந்து முல்க்ராஜ் ஆனந்த் மாதிரி எழுதுறாரு அப்படின்றதுக்காக முல்க்ராஜ் ஆனந்த் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஒரு ப்ரௌடாக ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு பேர் தான். நெக்ஸ்ட், த ஃபாதர் ஆஃப் எபிக் poetry, த பிளைண்ட் poet. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னால் த பிளைண்ட் poet ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னா இட் இஸ் மில்டன். த பிளைண்ட் poet வெறும்னே சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் ஹோமர். ஸோ அவரை வந்து த ஃபாதர் ஆஃப் எபிக் poetry அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தேட்டர், இட் இஸ் ஹென்ரிக் இப்சன். நெக்ஸ்ட், ஃபாதர் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் poetry. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இட் இஸ் நிசிம் எழில். ஸோ அது ப்ரொனன்சியேஷன் எனக்கு அது கரெக்டாக தெரியல. ஸோ இட் இஸ் நிசிம் எழில் அப்படின்னு நான் சொல்கிறேன். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் poetry அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், த ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் இங்கிலீஷ் poetry, நேஷ்னல் poet ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு யார் சொல்கிறோன்னா இட் இஸ் வால்ட் விட்மன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் poet ஆஃப் இந்தியா வந்து யாருன்னு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இட் இஸ் ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட், த ஃபாதர் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் மட்டும் வந்ததுன்னா இட் இஸ் ஃபெர்டினண்ட் டி சஷர். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா இட் இஸ் நோம் சாம்ஸ்கி. Next, the father of dramatic monologue, it is Robert Browning. Shakespeare of India, it is Kalidasa. The Wordsworth of India, it is Ruskin Bond. The father of Gothic novel is Horace Walpole. So this is for today. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட்டு மாதிரி நீங்கள் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இருக்க ஸ்பெஷல் டைட்டில்ஸ் ஒரு சில ஆத்தரை பற்றின மற்ற ஆத்தர் பற்றின ஸ்பெஷல் டைட்டில்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இன்னும் நிறைய பேர்த்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ எவ்ரிவன்.